எஃப்ஐஆர் காப்பி வந்து சோஷியல் மீடியாவில் வெளில வந்திருக்கு. அதுக்கு வந்து போலீஸ் வந்து ஒரு பொது தரப்புலேருந்து ஒரு பதில் ஒன்று சொல்லியிருக்காங்க. பாதிக்கப்பட்டவங்களே வந்து இதுதான் என்னோடய அட்ரஸ்ஸு, நான் தான் பாதிக்கப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த எஃப்ஐஆர் காப்பியை வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறத நான் நினைக்கிறேன். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த பிரச்சனை நடக்கும்போது பாய் ஃப்ரெண்ட் கூட இருந்திருக்காங்க. அந்த பாய் ஃப்ரெண்டு கூட அங்கேருந்து ஓடிட்டதாக சொல்கிறாங்க. அவங்க இவன் ரவுடி, அந்த பாய் ஃப்ரெண்டு ஒன்று அவன் உங்களாட்ட என்னாட்ட இருந்திருப்பான், அவன் அடித்தாங்குவானா, ரெண்டு சாத்தவங்களும் ஓடிட்டுப்பான். அந்த சீரியலில் எத்தனை பார்க்குறோம். அதனால தான் நம்ம சொல்கிறோம், சீரியல்களுக்கு வந்து நீங்கள் வந்து சென்சார் வைங்க. தணிக்கை சினிமாவுக்கு வந்து போய் தான் நீங்கள் பார்க்கணும். இது வீட்டுக்குள்ளாரே வரும். சட்டத்தால் இந்த மாதிரி குற்றங்களை தடுக்க முடியாதுன்றீங்களா? ஆமாம், அது மனித இனம் இருக்கிறவொண்டு இது நடந்தாது. புறாக்களை பற்றி சொல்லுவாங்க. ஒரு ஜோடி புறாவில் வந்து பெண் புறா இருந்தாலும் சரி, ஆண் புறா இருந்தாலும் சரி, அந்த உயிரோடு இருக்கிற புறா கீழே விழுந்து தற்கொலை பண்ணி இறந்து போயிடும், செத்து போயிடும். ஆண் கற்பழிச்சான்னா அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏதாவது நோய்கள் வரலாம். இவளுக்கு கற்பழிச்சாக்கா ப்ரெக்னென்ட் ஆகிடும், அவளுக்கு அந்த தண்டனை இருக்கு. இது வந்து இயற்கையை செஞ்ச சதி. நீங்கள் கும்பிடுற கடவுள் பண்ணுற சதி. பெண்ணை கேவலப்பட்டு கடவுள் தான் சதி பண்ணி, கடவுள் தான் இதுக்கெல்லாம் காரணம். சில சட்டத்திட்டங்களே வந்து இந்த மாதிரியான தவறுகளுக்கு வழிவகுதுன்னு சொல்லலாமா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆணோ பெண்ணோ வந்து ஆன்லைனில் ரூம் புக் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குது. யாரை வேணாலும் கூட்டிகிட்டு போய் ரூம் புக் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. நீங்கள் 3 போலீஸ் ஆஃபீஸரை உட்கார வச்சுருக்கீங்க. சிட்டியில் நடக்கிற எல்லா பிராத்தல் ஹவுஸும் அவங்க 3 பேர் தான் நடத்துகிறாங்க. அவங்க தான் நடத்துகிறாங்க. அவங்கள வச்சுக்கிட்டு எங்களை பேச சொல்கிறீங்க. நான் பேசிட்டு போனாக்க நாளைக்கு என் மேலே ஏதோ ஒரு கேஸை போட்டு உள்ள தெரிவிக்கிறாங்க. எனக்கு என்ன சார் தப்பு, சான்ஸ் கிடைச்சா தப்பு பண்ணுவேன். எதுக்கு என்ன சட்டம் எதாவது போயிட போகிறேங்கிற பயத்தினால தான் நான் யோசிக்கிறேன். இல்லாட்டி போனால் நானும் சேர்ந்து கட்டுப்பேன். ஆல்மோஸ்ட் எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. எல்லாருமே அப்படி தான், ஒரு பயத்தினால தான் யோக்கியமாக. இந்த மாதிரி பாவம்லாம் பண்ணால் நீ நரகத்துக்கு போவேன், அந்த நரகத்தை நினச்சி பயப்படுறோம் பல பேர் யோக்கியமாக. நீங்கள் கொடுக்குற இன்டர்வியூஸு வீடியோஸ்லாம் பார்த்துட்டு சினிமாவுக்கு போகல, தியேட்டருக்கெலாம் போகல அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று சொல்கிறாங்க. இப்போ சினிமா தியேட்டருக்காரங்களாம் உங்கள் பேரில் கேஸ் போட போகிறாங்க. போட்டுமே, நான் உண்மையை தானே சொன்னேன். நான் சினிமாவுக்கு ஏன் போகிறது இல்லைன்னாக்க சீரியல் வந்து இல்லை, இளைஞர்கள்லாம் உங்களை பின்பற்றுறாங்களா? உங்களை ஃபாலோ பண்ணிட்டு நான் என்ன சொன்னேன், இப்போ சினிமா பார்க்காதேன்னு சொல்லலையே. சினிமாவுக்கு போகிறதுக்கு நேரம் இல்லைன்னு தான் சொல்லிட்டு 2 காரணம் சொன்னேன். எல்லாமே மாலில் இருக்குது, மல்டிப்ளெக்ஸ் தான், நிறைய மல்டிப்ளெக்ஸாக தான் இருக்குது. அங்கே போனாவே செலவு பயங்கரமாக இருக்குது. குறிப்பாக விஜய் படத்துக்கு ஒரு நாள் பார்க்குறேன், என்னுடைய மாணவர்களாம் முந்தின நாள் சொல்கிறாங்க, சார் நாளைக்கு விஜய் படம் வந்து எங்களை கிளாஸுக்கு எதிர்பார்க்காதுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சொல்லிட்டே போயிட்டாங்க. ஒரு மருமகளை வந்து கையை பிடிச்சிட்டு சூடு வைக்கிற மாதிரி காட்சியை நான் காட்டுறாங்க. இது ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. எந்த வகையான சமூக பொறுப்பு இல்லாமல் எடுக்கிறாங்க இந்த சீரியல். இந்த பெண் அடிமைத்தனம்லாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சீரியலில் தான் நிறைய இருக்குது. தாலி எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சத்தியம் பண்ணி எஃப்ஐஆர் காப்பி வந்து சோஷியல் மீடியாவில் வெளில வந்திருக்கு. அதுக்கு வந்து போலீஸ் வந்து ஒரு பொது தரப்புலேருந்து ஒரு பதில் ஒன்று சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா, ஒரு ஆப் ஒன்று இருக்குது. அந்த ஆப்பில் தான் வந்து நாங்கள் பதிவிறக்கம் செய்வோம். ஸோ அதில் வந்து தொழில்நுட்ப கோளாறு மூலியமாக அதை பயன்படுத்தி பதிவிறக்கம் செஞ்சுருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு காப்பி கொடுத்துருப்போம், அந்த காப்பி வெளியில் வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பாதிக்கப்பட்டவங்களே வந்து இதுதான் என்னோடய அட்ரஸ்ஸு, நான் தான் பாதிக்கப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த எஃப்ஐஆர் காப்பியை வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற நான் நினைக்கிறேன். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தெரியாது, எஃப்ஐஆர் காப்பி வெளியில் வந்தது தடுத்துருக்கணும், அதை பார்த்துருக்கணும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு காப்பி கொடுக்கறது உண்மை. அவங்கள அதை வெளியிட்டால் நம்ம என்ன பண்ண முடியும்? இல்லை, அவங்க வெளியிடுறதுக்கு நான் தான் இது என்னோட அட்ரஸ் அப்படிங்கிற மாதிரி விடுவாங்க. அந்த பொண்ணு யாருங்கிறது வந்து தெரியாமல் இருக்கிறது தான் முயற்சி பண்ணுவாங்கல்ல, அதுதான் பண்ணுவாங்க. இந்த நிமிஷம் அந்த பெண்ணை பற்றி எந்த தகவலும் வரலையே. அந்த பெண்ணுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருந்தாங்கிறத தவிர வேறு எந்த தகவலுமே அந்த பொண்ணை பற்றி வரல. அது அந்த வகையில் அந்த கண்ணியை காக்கப்பட்டிருக்குது. இந்த கேஸில் நான் பார்க்குற ஒரே விஷயம் அதுதான், அந்த பெண்ணை பற்றி எந்த தகவலும் வெளியே வரும். ஸோ அந்த பிரச்சனை நடக்கும்போது பாய் ஃப்ரெண்ட் கூட இருந்திருக்காங்க. அந்த பாய் ஃப்ரெண்டு கூட அங்கேருந்து ஓடிட்டதாக சொல்கிறாங்க. அவங்க இவன் ரவுடி, அந்த பாய் ஃப்ரெண்டு ஒன்று அவன் உங்களாட்ட என்னாட்ட இருந்திருப்பான், அவன் அடித்தாங்குவானா, 2 சாத்தவங்களும் ஓடிட்டுருப்பான். அந்த சீரியலில் எத்தனை பார்க்குறோம். முதல்ல இந்த சீரியல்களை ஒழிக்கணுங்க. இதை ஒழிச்சாதாங்க உருப்படும். சீரியலில் என்னத்தை காட்டல, ஒரே வீட்டில் 2 பொண்டாட்டி கூட இருக்கிற மாதிரியான கதை காமிக்கிறாங்க. எல்லா சீரியல்லையும் ஒரே கதை தாங்க. மாமியாருக்கு ஒருத்தன் வந்து அவள் கட்டிக்குவா, நான் கட்டிக்கிட்டவனு நீ எப்படிடா கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர்த்தையும் வாழ விட்றா நான் பாருங்கிறது தான் எல்லா சீரியலும். ஆல்மோஸ்ட் அப்படி தான் போயிட்டு இருக்கு. எல்லா சீரியலும் அதுதான். நீங்கள் நேரம் தான் மாறுதே ஒழிய கதை ஒன்று தான். அதே சீன்ஸ் அதே தான். அதான் முன்னும் எடுக்கிறாங்க. அவ்வளோதான். நீ எனக்கு ஒத்துக்கலைன்னா நான் தற்கொலை பண்ணிக்குவேங்கிற சீனு, தூக்கு போட்டுக்கிறதுக்கு புடவை தூக்கிட்டு போகிற சீனு,
காலையிலையும் பார்க்குற சீரியலில் ராத்திரியும் பார்க்குற, நம்ம வீட்டில் லீவில் இருக்கிறதுனால காலையிலையும் பார்க்குற சீரியல் பார்க்குற அதே சீரியல் ராத்திரியும் வருது, ஒரே சீன் தான் வருது. இதெல்லாம் வந்து அதனால தான் நம்ம சொல்கிற சீரியல்களுக்கு வந்து நீங்கள் வந்து சென்சார் வைங்கிறோம். தணிக்கை சினிமாவுக்கு வந்து போய் தான் நீங்கள் பார்க்கணும். இது வீட்டுக்குள்ளாரே வருது இருக்கிற இடத்தையோ. இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வர்றதுனால தான் இன்றைக்கி இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வருது. நிச்சயமா உன்னை நீ போகிற வழியில் நான் உன்னை ஒழிச்சு கட்டிடுறேன் பாருங்கிற ஐடியாவெல்லாம் அந்த சீரியலில் தான் நமக்கு கிடைக்குது. ஒரு காரில் போகும்போது ஒரு லாரிக்காரங்கிட்ட காசை கொடுத்துட்டா லாரிக்காரன் வந்து அடிச்சு கொண்டுடுவாங்கிற ஐடியாவெல்லாம் கொடுக்குறாங்க. ஐடியா கொடுக்குறாங்க. விஷம் வைக்கிறது எவ்வளோ விஷம், சாப்பாட்டில் விஷம் வைக்கிறது எவ்வளோ சுலபமான இருக்குது. டெய்லி என்னமா நம்ம ஒவ்வொரு வீட்லையும் விஷம் வச்சு கொள்கிற மாதிரி. அப்புறம் விளக்கு வச்சுருப்பாங்க, அந்த விளக்கில் முந்தாடி பற்றிக்கும். பிக்னிக் கூட்டு போய் தள்ளி விடுறது. இதெல்லாம் இந்த மாதிரிலாம் காட்டிக்கிட்டு இருந்தா ஐடியாஸ் கொடுக்குறாங்க. நிச்சயமா இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த சீரியல்களுக்கு நீங்கள் ஏன் சென்சார் வைக்க மாட்டேங்கிறீங்க? இதெல்லாம் நீங்கள் தடுத்தா தான் இந்த மாதிரி குற்றங்களை குறைக்க முடியும், நிறுத்த முடியாது. சட்டத்தால் இந்த மாதிரி குற்றங்களை குறைக்க முடியும். சட்டத்தால் இந்த மாதிரி குற்றங்களை தடுக்க முடியாதுன்றீங்களா? ஆமாம், அது மனித இனம் இருக்கிறவொண்டு இது நடந்தா தெரியும். மனித இனம் இருக்கிறவொண்டு இதை நடந்தா. கற்புங்கிறது, கற்பழிப்புங்கிறதே வந்து மனித இனத்தில் தாங்க இருக்குது, மிருக இனத்தில் அது கிடையாது. ஒரு சேவல் பல பெட்டைகளை வச்சுக்கிது, ஒரு பெட்டை கோழி பல ஆனால் ஒரு குறிப்பிட்ட குரூப்புக்குள்ளார தான் அதுக்கு இருக்கும். அந்த குரூப்பில் இருக்குதுன்னா அதுக்குள்ளார உடலுறவு வச்சுக்குமே ஒழிய வேறு குரூப்புக்கு போகவே போகாது. நிச்சயமா அந்த கற்பு அதுங்களுக்கு இருக்குது. புறாக்களை பற்றி சொல்லுவாங்க, ஒரு ஜோடி புறாவில் வந்து பெண் புறா இருந்தாலும் சரி ஆண் புறா இருந்தாலும் சரி, அந்த உயிரோடு இருக்கிற புறா கீழே விழுந்து தற்கொலை பண்ணி இறந்து போயிடும், செத்து போயிடுவாங்க. உண்மையாக என்ன தெரியாது, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், இதெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. அது மாதிரி மனித இனத்தை தவிர கற்புங்கிற ஒரு விவகாரம் இருக்கவே இல்லை. அதுதான் பாரதிதாசன் சொன்னார், கற்பு என்ற நிலை வந்தால் இருபாலருக்கும் அதை பொதுவில் வைப்போம்னார். ஆம்பளைக்கு உண்டு, பொண்ணுக்கு உண்டு. பெண்ணு கெட்டா மாத்திரம் அவளை வந்து இஷ்டத்துக்கு நம்ம பேசணும். ஆனால் இயற்கையாக அவங்கள வஞ்சனை பண்ணுதுங்க. ஆண் கற்பழிச்சான்னா அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏதாவது நோய்கள் வரலாம். இவளுக்கு கற்பழிச்சாக்கா ப்ரெக்னென்ட் ஆகிடுறா, கர்ப்பவதி ஆகிடுறா, அவளுக்கு அந்த தண்டனை இருக்குது. இது வந்து இயற்கையை செஞ்ச சதி, நீங்கள் கும்பிடுற கடவுள் பண்ணுற சதி. பெண்ணை கேவலப்பட்டு கடவுள் தான் சதி பண்ணி, கடவுள் தான் இதுக்கெல்லாம் காரணம். சரி, இப்போ சில சட்டத்திட்டங்களே வந்து இந்த மாதிரியான தவறுகளுக்கு வழிவகுதுன்னு சொல்லலாமா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆணோ பெண்ணோ வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க ஒத்து போய் இந்த மாதிரி உறவுகள் வைத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்னைக்கு மாறி போச்சுங்க. இன்னைக்கு மாறி போச்சு. அது மாதிரி இல்லாமல் ஈஸியாக வந்து இந்த ஆன்லைனில் ரூம் புக் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குது. யாரை வேணாலும் கூட்டிகிட்டு போய் ரூம் புக் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு நெறிமுறைப்படுத்தாமல் அதை கண்ட்ரோல் பண்ணாமல் எங்கள் காலத்தில் விஜிலன்ஸ் கமிட்டின்னு ஒன்று இருந்தது. அவங்க வந்து ரெய்டு போவாங்க ஹோட்டல்ஸுக்கெல்லாம். அந்த கமிட்டியில் நல்லா இருந்திருக்கேன். அப்போவே நான் இருந்த காலத்துலேயே அந்த ரெய்டு போயிட்டு வந்தோம்னாக்கா சில ஹோட்டலுங்களுக்கெல்லாம் சில இடங்கள்லாம் ரெய்டு போனாக்கா அவங்களே சொல்லுவாங்க, நாங்கள் யார் தெரியுமான்னு. பெரிய பெரிய அதிகாரிகள் பின்னணியில் நடந்ததுங்க. ஒன்றுமே பண்ண முடியல. நிச்சயமாக ஒன்றுமே பண்ண முடியல. அப்புறம் அப்போ வந்து டேவிட் நன்னிசாமின்னு ஒரு மேஜிஸ்ட்ரேட் இருந்தார், டிஸ்ட்ரிக்ட் சென்னை மாகாண இது நீதிபதியாக இருந்தார். அவர் வந்து இதை பற்றி ஒரு மீட்டிங் வச்சாக்கா அந்த அதிகாரிகளை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு எங்களோட பேசுகிறேன். நாங்கள்லாம் இந்த செக்ஸாலஜிஸ்ட்டுங்கிற முறையில் அதில் இருந்ததுனால எங்களெல்லாம் நான் டாக்டர் மோகன் ராமன் நாங்கள் 2 பேர் தான் போயிருந்தோம். நாங்கள் 2 பேரும் வாயவே திறக்காமல் உட்காந்துருந்தோம். காலையிலேருந்து அவர் எங்களை பார்த்துக்கிட்டே இருக்கார். நாங்கள் ஏதாவது சொல்லுவோன்னு பார்க்குறோம், நாங்கள் சொல்லவே இல்லை. லஞ்சு டைமில் 2 பேர்த்தையும் கூப்பிட்டாரு. ஏதாவது ரியாக்ட் பண்ணுவேன்னு பேசுறது கூச்சப்பட்டுக்கிட்டு இது பண்ணுறீங்களா, எவ்வளோ தடையாக வேணும் சொல்லுங்க. சார், நீங்கள் 3 போலீஸ் ஆஃபீஸரை உட்கார வச்சுருக்கீங்க. சிட்டியில் நடக்கிற எல்லா பிராத்தல் ஹவுஸும் அவங்க 3 பேர் தான் நடத்துகிறாங்க. அவங்க தான் நடத்துகிறாங்க. அவங்கள வச்சுக்கிட்டு எங்களை பேச சொல்கிறீங்க. நாங்கள் பேசிட்டு போனாக்க நாளைக்கு என் மேலே ஏதோ ஒரு கேஸை போட்டு உள்ளே தள்ளி போடுவாங்க. எனக்கு என்ன சார் வம்பு அப்படின்னு. அப்படியே பார்த்தீங்க, என்ன சொல்கிறீங்கன்னாரு. அதுதான் சார் உண்மை. அந்த 3 பேர் தான். அதனால தான் சார் அவங்க 3 பேர் வந்து உட்காந்துருக்காங்க இங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு. ஒன்றும் பண்ண முடியாது சார். சிலதெல்லாம் யாராலுமே தடுக்க முடியாது. இப்போ கஞ்சாவை வந்து அடிக்கணுங்கிறாங்க. எங்கள் சேலத்தில் வந்து கஞ்சாங்கிறது நேச்சுரலாக விளையிற பயிர். அது சேலத்தை பொறுத்த. ஆமாம், சக்கரவள்ளி கிழங்கு போட்டிருக்காங்கன்னாக்கா அது கீழே கூடவே கஞ்சாவும் சேர்ந்து வந்துடும். அவன் சக்கரவள்ளி கிழங்கு வெட்டுறதுக்கு முன்னாடி கஞ்சாவெல்லாம் வெட்டி அதை விற்று விடுவான். தானாக வரும். இப்போ புல் முளைக்கிற மாதிரி தானாக வரும். சேலம், ராசிபுரம், பேலுக்குறிச்சி இந்த இடமெல்லாம் வந்து உங்களுக்கு
கஞ்சா பயிர் தானாக விளையிறது, அதை எப்படி நீங்கள் அழிக்க முடியும்? இயற்கையாக வளருது. இப்போ இந்த ஆகாய தாமரைன்னு சொல்கிறீங்கல்ல ஏரியில், அதை நீங்கள் அழிக்க முடியாது. அது வந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு செடியை விட்டீங்கன்னா போதும், அது அப்படியே அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப எடுக்குது. இந்த கருவேலைன்னு சொல்கிறாங்க, சீமை கருவேலைன்னு ஒன்று போட்டு அதை கொண்டாந்து இங்கே கொண்டாந்து விதை தூவுனது தான் சொல்கிறாங்க. அதை இங்கே இப்போ அழிக்க முடியுதா? அதான் எல்லா நீர்நிலைகளிலும் கருவேல மரத்தில் சில நன்மைகள் இருக்குது. கஞ்சாவிலேயே பல நன்மைகள் இருக்குதுங்க. கேன்சருக்கு பல ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு அந்த செடி பயன்படும். பிளட் ப்ரெஷருக்கு பயன்படுது. அது யார் அதையாவும் பயன்படுத்துகிறான்? அவன் தான் இங்கிலீஷில் ஒரு படம் எடுத்தான், பாப்பி இஸ் ஆல்சோ ஏ ஃப்ளவர் அப்படின்னு. பாப்பிங்கிறது கஞ்சா செடியினுடைய பூவுக்கு பேர் வந்து பாப்பி பேர். பாப்பி இஸ் ஆல்சோ, அது பூ, அது ஒரு மலரும் கூட அப்படின்னு ஒரு படம் எடுத்தான். அது மாதிரி இதெல்லாம் வந்து தடுக்க முடியாது. இதெல்லாம் சட்டங்கிறது வந்து ஒரு விஷயத்தை கட்டுப்படுத்த, அதுக்கு பயத்தில் சில பேர் இப்போ எனக்கு நான் தான் சொன்னேன், ஏற்கனவே சொன்னேன், சான்ஸ் கிடைச்சா தப்பு பண்ணுவேன். எதுக்கு பயம்? என்ன சட்டம் எதாவது பண்ண போகிறேங்கிற பயத்தினால தான் நான் யோக்கியமாக இருக்கேன். இல்லாட்டி போனால் நானும் சேர்ந்து கட்டு போவேன். ஆல்மோஸ்ட் எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. எல்லாருமே அப்படி தான். ஒரு பயத்தினால தான் யோக்கியமாக இருக்கேன். ரெண்டாவது இன்னொரு பயம் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பாவம்லாம் பண்ணால் நீ நரகத்துக்கு போவேன். அந்த நரகத்தை நினச்சி பயப்படுறோம் பல பேர் யோக்கியமாக இருக்கும். என்னத்துக்கு நரகத்தை பற்றி கதையை சொல்கிறீங்க நீங்கள்? செத்ததுக்கு அப்புறம் எங்கே போனா என்ன? நரகத்தை பற்றி கதை சொல்கிறதுக்கு காரணமே நீங்கள் நம்ம யோக்கியமாக அதை சொல்லனா நம்ம யோக்கியமாக இருக்க மாட்டோங்கிறதால நரகத்தை பற்றி கதையை உருவாக்குனீங்க. அது கதை தானே, அதெல்லாம் அது கதை தான். யார் பார்த்தா? பெரியார் தான் சொன்னார், எப்போ கடவுள் இல்லை நான் தினம் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இதை இந்த கடவுள் இருந்தாக்கா அதை கேட்டுட்டு ஏன்டா எந்நேரமும் உளறிட்டு இருக்கேன், கடவுள் நான் தாண்டா கடவுள்னு ஒரு தடவை இந்த முன்னாடி காட்சி கொடுக்கக்கூடாதான்னார். பெரியார் தான் சொன்னார். இன்றைக்கி ஒரு 63 நாயன்மார்களுக்கு 12 ஆழ்வார்களுக்கு காட்சி கொடுத்துருக்காங்க. ஏன் பெரியார் காட்சி கொடுத்து நான் தான் கடவுளை பார்த்துக்க கண்ணால் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். 63 நாயன்மார்களும் 12 ஆழ்வார்களும் வந்து கடவுள் இருக்காருன்னு சொல்லி ஒரு கடவுளை வந்து வீட்டில் வேலை பார்த்துருக்காருங்க. அதை தான் நான் இருக்கிறத நிரூபிச்சுட்டு போகலாம்லாங்கிறாரு. இவர்கிட்ட வந்து நிரூபிக்கணும். ஏப்பா நான் தான் இல்லை நீ சொல்றதை பாரு, நான் தான் கடவுள் பார்த்துக்கோ அப்படின்ட்டாக்க நான் விட்டுட்டு போயிடுறேன் அப்படிங்கிறாரு. சொல்லிட்டு போகலாம்ல கடவுள். நாத்திகர்கள் முன்னாடி வந்து நிற்கலாம்ல. நிச்சயமா. அதான் அது மாதிரி தான். இதெல்லாம் என்னன்னா சில பயங்கள்னால சில ஊர் என்ன சொல்லுங்கிற ஒரு இதனால் இது போன்ற சில காரணங்களால தான் குற்றங்கள் குறைவாக இருக்குது. குற்றங்களை நீங்கள் முழுக்க தடுக்கவே முடியாது. தடுக்க முடியும்னாக்கா நம்ம வந்து வீட்டுக்கு கதவை போட்டு பூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமா. இப்போது சினிமா பார்க்குறது அப்படிங்கிறது, சினிமா தியேட்டர்கள் போய் படம் பார்க்குறதுங்கிறது வந்து ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. நான் நிறையா பேர் வந்து யூடியூப்பில் நீங்கள் கொடுக்குற இன்டர்வியூஸு வீடியோஸ்லாம் பார்த்துட்டு சினிமாவுக்கு போகல, தியேட்டருக்கெலாம் போகல அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று சொல்கிறாங்க. இப்போ சினிமா தியேட்டருக்காரங்களாம் உங்கள் பேரில் கேஸ் போட போகிறாங்களாம். போட்டுமே. நான் உண்மையை தானே சொன்னேன். நான் சினிமாவுக்கு ஏன் போகிறது இல்லைன்னாக்கா சீரியல் வந்துருச்சு. சினிமாவுக்கு போகலான்னு சொன்னாக்கா என் வீட்டில் இல்லைங்க அந்த சீரியலில் இந்த சீன் வருது, இன்றைக்கி அதை பார்க்கணும், இன்னொரு நாளைக்கு போகலாங்கிறாங்க. அதனால தான் போகிறது இல்லை. இல்லை, இளைஞர்கள்லாம் உங்களை பின்பற்றுறாங்களா? உங்களை ஃபாலோ பண்ணிட்டு நான் என்ன சொன்னேன், இப்போ சினிமா பார்க்காதன்னு சொல்லலையே, சினிமாவுக்கு போகிறதுக்கு நேரம் இல்லைன்னு தான் சொல்லிட்டு 2 காரணம் சொன்னேன். ஒன்று வந்து சினிமா டிக்கெட்டு கட்டுப்படி ஆகலை. இப்போ பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்லான்னாக்கா ஜிஎஸ்டி போட்டாங்க. ஆமாம், முடிஞ்சு போச்சு. பாப்கார்ன் தொழில் காலி. பாப்கார்னில் வந்து அதில் போகிற இதுக்கு ஒவ்வொன்றுக்கு தகுந்த மாதிரி இப்போ அந்த கேரமல் பாப்கார்ன் நல்ல காலம் அதோட விட்டுச்சு. எத்தனை பாப்கார்ன் உள்ளே இருக்குது, ஒரு பாப்கார்னுக்கு இவ்வளோ ஜிஎஸ்டின்னு போடாமல் விட்டுச்சு. அதை பாருங்கள். அது மாதிரிலாம் வந்துருச்சுங்க. இப்போ ஒரு சினிமாவுக்கு போகிறதா இருந்தாக்கா ஒரு 2000 ரூபா 3000 ரூபா இல்லாமல் சினிமாவுக்கு போக முடியல. நிச்சயமாக. ரெண்டாவது தனி தியேட்டர்களே இல்லை, எல்லாமே மாலில் இருக்குது. மல்டிப்ளெக்ஸ் தான் நிறையா மல்டிப்ளெக்ஸாக தான் இருக்குது. அங்கே போனாவே செலவு பயங்கரமாக இருக்குது. அதனால் மத்தியதர குடும்பங்கள்லாம் போகிறதுக்கு வழி இல்லாமல் அதனால தான் நம்ம சினிமா வந்து உழுந்துக்கிட்டே இருக்குது. அன்றைக்கி மாதிரி இன்றைக்கி சினிமாவினுடைய இது வேகம் இல்லையே. இப்போ பத்திரிகைகளை எடுத்தாக்க எங்கள் காலத்தில் வந்து முழுப்பக்க விளம்பரம் வருங்க. வருகிறது அடுத்த வெள்ளிக்கிழமை வருகிறது அப்படிங்கிற முழுப்பக்க விளம்பரம். இன்றைக்கி வந்து ஒரு ஏரியாவில் துருண்டு போடுறாங்க. அது அந்த ஃபோட்டோக்கள் கூட சரியாக இருக்கிறது இல்லை. இன்றைக்கி நடிகர்கள் யார் இருக்காங்க, நடிகைகள் யார் இருக்காங்கன்னு தெரியலையே நமக்கு. நிச்சயமா. இப்போ ஒரு அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நடிகை அறிமுகம் ஆகுறாங்க அப்படின்னா அக்ரிமெண்ட்லாம் போட்டுட்டாங்க. அக்ரிமெண்ட் போட்டு இந்த நடிகை வந்து இவர் கூட தான் நடிக்கணும், வேறு யாரு கூட நடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அக்ரிமெண்ட்லாம் இருந்தது. எல்லாமே இருந்தது. எல்லா இடத்துலையும் இருக்கிறது. இப்போ கம்பெனியில் கூட அதெல்லாம் இருக்குது. இப்போ இல்லை அந்த மாதிரி. இப்போ அதெல்லாம் இல்லை. இப்போ இன்றைக்கி அதெல்லாம் இல்லை. ரெண்டாவது படம் வர்றதுக்கு முன்னாடி அடுத்த வாரம் வருதுன்னா இன்றைக்கே நாங்கள் ஒரு எங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு சொல்கிறேன். எங்கள் வீட்டு பிள்ளை படம் வருதுங்க. 10 நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. அது பொங்கலுக்கு என்னமோ ரிலீஸ் ஆகுது. என் பக்கத்து ரூமுக்காரரு அவர்கிட்ட கேஷ் இன்னோட தான் ரிலீஸ் ஆகுது.
டிக்கெட் எப்படியாவது ரிசர்வேஷன் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பழனின்னு பேர், அவர் கூட ராம் சிங்னு 2 பேர். இவர் 2 பேரும் நாங்கள் போய் வாங்க போகிறோம்னா நாங்கள்லாம் காசு கொடுத்துட்டோம். கொடுத்தா அவங்க 2 பேர் போனாங்க. போனவங்கள ஒரு 2-3 நாள் ஆளுங்களே காணும். அவங்க 3 பேர் ஒரு ரூமில் இருப்பாங்க. அந்த 3ஆவது ஆள் வந்து 2 பேரும் எங்கே போனாருன்னே தெரியல, தகவலே காணும். 4 நாள் கழித்து வர்றாங்க. என்னன்னா கேசினோவில் டிக்கெட் வாங்க போய் அங்கே இல்லைன்னா, அங்கேருந்து தாம்பரத்தில் டிக்கெட்டுக்கு போய் அங்கே இல்லைன்னா, அங்கேருந்து இது செங்கல்பட்டுக்கு போய் செங்கல்பட்டில் இல்லைன்னு திருவண்ணாமலையில் போய் வாங்கிட்டு வந்தோம். அங்கே தான் டிக்கெட் கிடச்சி, அங்கே தான் டிக்கெட் கிடச்சிது. நான் போகல, அது போகல. அது ஐயோ திருவண்ணாமலைக்கு பஸ் ஏறி போனானுங்க. அந்த மாதிரி வெறி பிடிச்ச கிடந்துங்க சினிமா பார்க்குறதுக்கு. டிக்கெட் வச்சு ஒரு அடுத்த வாரம் வருது. அதில் என்னன்னா படம் ரிலீஸ் ஆச்சு, மேட்னி ஷோ போட்டாங்க. ஈவினிங் ஷோக்குள்ளார பார்க்கல, அந்த ஃபஸ்ட்டு ஷோ நம்ம பார்க்கலன்னா ஹாஸ்டலில் இருக்க முடியாது. பார்க்கலையா ஏடா இன்னும் படம் பார்க்கல, மானமே போயிடும். அதனால எந்த தேட்டரில் இருக்குது, எங்கே கிடைக்கும் தேட்டரா, அப்படி வெறி பிடிச்சி அலைஞ்சவங்க நாங்கள். இன்றைக்கி அது மாதிரி இருக்காங்களா யாராவது? ஆனால் இப்போது ஒரு சில படங்களுக்கு பார்க்குறேன், குறிப்பாக விஜய் படத்துக்கு ஒரு நாள் பார்க்குறேன். என்னுடைய மாணவர்களாம் முந்தின நாள் சொல்கிறாங்க, சார் நாளைக்கு விஜய் படம் வருது, எங்களை கிளாஸுக்கு எதிர்பார்க்காதுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சொல்லிட்டே சொல்லிட்டே போயிட்டாங்க. சூப்பர். ஸோ ஆக்சுவலாக அந்த பேனர் கலாச்சாரம்னு ஒன்று இருக்குல்ல, இத்தனை அடியில் ஒரு 40 அடியில் வைக்கிறது, 100 அடியில் வைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அந்த எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் அந்த மாதிரியான விஷயங்கள் அப்பவும் இருந்ததா? அதான் இப்போ முதல் அது வச்சது மாடர்ன் தேட்டர்ஸ் தான். ஆரவல்லிங்கிற படத்துக்கு ஜீவரலட்சுமியினுடைய கட் அவுட்டும் மோகனாங்கிற ஒரு நடிகருடைய கட் அவுட்டும் 60 அடியில் வச்சாங்க சேலத்தில் ஓரியன்டல் தேட்டரில். அப்போ தான் தமிழ் சினிமா உலகுக்கு இப்படி கட் அவுட்டு வைக்கலாங்கிறது தெரிஞ்சுது. உடனே அந்த கட் அவுட் கலாச்சாரம் ஆரம்பிச்சு. அதை ஆரம்பித்தது சேலத்தில் மாடர்ன் தேட்டர் சித்தியார் சுந்தரம் தான் ஆரம்பித்தார். அது அப்புறம் பார்த்தீங்கன்னா கட் அவுட் கலாச்சாரம் அது பீக்குக்கு வந்தது பார்த்தீங்கன்னா ரஜினி கமல் அவங்களோட காலகட்டத்தில் தானே அந்த கட்டத்தில் ஒரு அளவுக்கு இறங்கி போச்சு. சிவாஜி எம்ஜிஆருக்கெல்லாம் வச்ச மாதிரி அளவுக்கு இவங்களுக்கெல்லாம் கட் அவுட்டு வரணும். அந்த 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 மாதிரி பயங்கரமான கட் அவுட்டெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இந்த ரசிகர்கள் சண்டை அதெல்லாம் அப்போ அதில் தாங்க அவங்க அந்த அந்த படம் ஓடுறதுக்கான ஒரு டெக்னிக்காகவே இருந்தது. இவங்களே கிளப்பி விட்றதான் இவங்களே இது பண்ணுறதா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா குத்து சண்டை நீங்கள் சார்பட்டா படம் பார்த்துருப்பீங்க. ஆமாம். அந்த குத்து சண்டையில் வந்து ஒரு 2 குரூப்பாக இருக்கணுங்கிறதுக்காக, அந்த போட்டி அப்போ தான் விறுவிறுப்பாக நடக்கணுங்கிறதுக்காக சார்பட்டான ஒரு குரூப்பு, இடியப்ப நாயக்கர் குரூப்னு ஒரு குரூப்பு. நார்த் மெட்ராஸ் ரொம்ப ஃபேமஸ். இல்லாட்டி போனால் அந்த சண்டையில் அட நம்ம ஃப்ரெண்டு தாண்டா வர்றான் அப்படின்னு அந்த மாதிரி ஆகிப்போடும். சண்டையே இருக்காது. அது குரூப்பாக அதுக்காக என் கட்சி இது டீம் ஜெயிக்கணும். இப்போ ஒரு கிரிக்கெட் என்ன பண்ணுறோம், அந்த இதில் கூட வந்து கட்சி இந்த பரம்பரை இப்போ சார்பாட்டா பரம்பரை ஒரு கட்சி சார்ந்தோம், அது ஆப்போசிட் குரூப் வந்து இன்னொரு கட்சி சார்ந்தோர் இருந்தாங்க. நாங்களாம் அந்த இடத்துல இருந்தவங்க, எங்கள் ஸ்டாண்டில் தான் நிறையா நடக்கும். அப்போல்லாம் அரசியல் இருந்ததா எனக்கு தெரியல. அரசியல் அவங்களுக்குள்ள அடிச்சுக்குவாங்க, பயங்கரமாக அடிச்சுக்குவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். அந்த அதான் மற்றபடி அவங்கெல்லாம் ஒன்றா தான் சுற்றுவாங்க. அந்த இதுக்குள்ளார அந்த வந்தால் மட்டும் சண்டை இறங்கிட்டாங்கன்னா அந்த வெறியெல்லாம். இப்போ மைக் டைசன் சொல்கிறாரு, அந்த குத்து சண்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி சில படங்கள்லாம் பார்ப்பேன், வெறியை ஏற்றிக்கிட்டு அப்போ தான் அந்த ஆக்ரோஷமாக சண்டை போட முடியும் அப்படின்னு. அதெல்லாம் ஒரு ப்ரிப்பரேஷன். அதெல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து சினிமா வந்து எங்களுடைய வாழ்க்கையோட ஒட்டி போயிருந்தது. நாங்கள் சினிமாவோட வளர்ந்தோம். சினிமா பார்க்க, சினிமா நட்சத்திரங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது, சினிமாக்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது, எங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை பற்றி கூட நமக்கு அவ்வளோ டீட்டெயில் தெரியாது. ஒரு நடிகரை பற்றியும் நடிகையை பற்றியும் ஒவ்வொரு விஷயமும் எங்களுக்கு தெரியும். இதே வேலையாக இருக்கும். பாடம் படித்ததை விட இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் இருந்தது. அது ஒரு காலம். அப்போ படித்தது, அப்போ தெரிஞ்சுக்கிட்டது இப்போ வந்து நிறையா இப்போ யூடியூபுக்கு இதாகி மாட்டிக்கிட்டு முடிக்கிற அவ்வளோதான் ஆச்சு. அது இன்றைக்கி அந்த சினிமா கலாச்சாரம் இல்லை, இன்னைக்கு போயிடுச்சு. ஒரு ஸ்டுடியோ கூட இல்லைங்க, ஒரு ஸ்டுடியோ கூட இல்லை. கலர் லேபரேட்டரி எத்தனை இருந்து, ஜெமினி லேபரேட்டரி, பிரசாத் லேபரேட்டரி, இது ஃபிலிம் சென்டரு, இந்த மாதிரி கலர் லேபரேட்டரி எல்லாம் எங்கே போச்சு? எல்லாம் இல்லை. டிஜிட்டல் வந்ததுக்கு பிறகு பென் டிரைவ் தான் வச்சுருக்காங்க. இது ப்ரொஜெக்டர் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. எல்லாம் பெரிய பெரிய இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அவங்க அப்டேட் ஆகிட்டு இருக்காங்க. அவங்க டெக்னாலஜி வளர இண்டஸ்ட்ரி பெருசாக இருந்தது, குறுகி வந்திருக்கு. டெக்னாலஜி வளர அதெல்லாம் போகத்தான் செய்யும். என்னைக்கு வந்து உங்களுக்கு வீடியோ வந்து வீட்லேயே பார்க்கலாம், டிவி வந்ததோ அன்னைக்கே வந்து சினிமாவுடைய இது உழுந்தது. ஹாலிவுட் அப்படி தான் போச்சு.
ஹாலிவுட்டு ஐரோப்பிய நாடுகளில் சினிமா போனதுக்கு காரணம் டிவியினுடைய தாக்கம் வந்ததுக்கப்புறம் ஹாலிவுட் காலி ஆயிடுச்சு. அது அப்போவே பயந்தாங்க. இவங்க சீரியல் ஆரம்பித்ததுக்கப்புறம் சினிமாக்களுடைய வீழ்ச்சி பயங்கரமாகிடுச்சு. இப்போ வந்து அந்த 70s 80sலாம் பார்த்தீங்கன்னா படங்கள்லேயே வந்து ரேப் சீன்ஸுங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு நிறையா இருக்கும். அப்போலாம் வர்ற படங்கள் நிறையா இருக்கும். ஆனால் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ கிடையாது. ஆனால் இப்போ நான் சினிமா பார்த்தே ரொம்ப காலம் ஆச்சு. அப்போதைய சினிமா கலாச்சாரம் அப்படி இருந்தது. இப்போ வேற மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ தான் வந்து இந்த மாதிரியான பாலியல் குற்றங்கள் வந்து அதுதான் நான் தான் சொல்கிறேன்னே, சீரியல் எல்லாமே காட்டுறாங்களே. நீங்கள் தியேட்டருக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. சீரியலில் என்ன காட்டல, வீட்டுக்குள்ளாரே வந்து காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் சொல்கிறேன், சீரியலுக்கு சென்சார் வைங்கன்னு நம்ம சொல்கிறோம். தணிக்கை இருந்தால் தான் அது கட்டுக்குள்ளார வரும். இந்த மாதிரி வகத்தொகையில் இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு மருமகளை வந்து கையை பிடிச்சிட்டு சூடு வைக்கிற மாதிரி காட்சியெல்லாம் காட்டுறாங்க. இதுக்கு ஐடியா கொடுக்குறாங்க. இப்போ எந்த வகையான சமூக பொறுப்பு இல்லாமல் எடுக்கிறாங்க இந்த சீரியல். இந்த பெண் அடிமைத்தனம்லாம் சொல்கிறாங்கல்ல, இப்போ அதெல்லாம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சீரியலில் தான் நிறைய இருக்குது. தாலி எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சத்தியம் பண்ணிடுவாங்க. அந்த சத்தியத்தை மீற மாட்டேன். யாரு இந்த அந்த காலத்தில் சத்தியம் பண்ணிட்டு மீறாமல் இருக்குது. சீரியல்ல சில விஷயங்கள் காட்டுறாங்க. என்னன்னா புதுமை பெண்ணா காமிக்கிறதா அங்கே தான் காமிக்கிறாங்க, பெண் அடிமைத்தனத்தை காமிக்கிறதா. புதுமை பெண்ணா இந்த வரல ஒரு சீரியல் கூட வரலைங்க. ஒரு பெண் எதிர்த்து நின்று சமாளித்து ஒரு சமுதாயத்தை மாற்றினாங்கிற மாதிரி கதைகள்லாம் வரவே இல்லை. திரும்ப மாமியார் நாத்தனார் மருமக, இதுதான் கதைகள். இதை தாண்டி போகிறது, அதை தாண்டி காட்டினா பெண்களும் பார்க்கறது இல்லை. இவங்களும் அதை தான் பார்க்குறாங்க. அனுபவ ரீதியாக பல்வேறு விடயங்களை எங்கிட்ட பயந்துக்கிட்டீங்க. இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம்.